Hi netizens, welcome to Whiteboard Nation. நான் உங்க அனீஷ். ஃபைவர்ன்றது நிறைய ஃப்ரீலான்சர்ஸ்க்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலில் இந்த ஃபைவரை பற்றி ஃபுல் டுட்டோரியல் லாங் பேக் போஸ்ட் பண்ணியிருப்போம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களோட முயற்சினால இந்த ஃபைவர் பிளாட்ஃபார்ம் மூலியமாக நிறையாவே சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த ஃபைவர் அப்படின்ற பேரை வச்சு நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீபத்தில் ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணார். ஃபைவரில் ஒரு டவுட் இருக்கிறதாவும் அதை கிளியர் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னார். சரி என்ன டவுட் அப்படின்னு நானும் கேட்டேன். அவர் சொன்னார், ஃபைவரில் எனக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கிறதா எனக்கு ஒரு இமெயில் வந்துச்சு ப்ரோ. அந்த இமெயிலில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நானும் உள்ளே போனேன். அந்த பேஜில் என்னோட கார்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க. அதை வெரிஃபை பண்ணாதான் நமக்கு பே அவுட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு நானும் எல்லாத்தையும் ஃபில் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறமாவும் அது வெரிஃபிகேஷன் ஆகலை. அது ஏன்னு நான் சப்போர்ட் டீம் கிட்ட கேட்டப்போ பேங்க் பேலன்ஸ் மினிமம் 20,000 ரூபா இருந்தால் தான் வெரிஃபை ஆகும்னு சொல்கிறாங்க. இதை நான் நம்பலாமா வேணாமா ப்ரோ அப்படின்னு கேட்டாரு. இவரோட இந்த கொஸ்டின்ல எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது. மொதல் டவுட், ஃபைவர் பிளாட்ஃபார்மோ இல்ல அதுல இருக்கிற பையர்ஸோ யாருமே வெளியில இமெயில் மூலியமா கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் பேமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் அதுக்கு 20,000 ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுலாம் ரொம்பவே புதுசா இருந்தது. ஏன்னா ஃபைவர் பிளாட்ஃபார்ம்ல நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது அப்படின்னா அது நம்ம மொபைல் ஆப்லயோ இல்ல பிளாட்ஃபார்ம்லயோ மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர இமெயில் மூலியமா நமக்கு ஆர்டர் வராது. இமெயில்ல வெறும் நோட்டிபிகேஷன்ஸ் மட்டும்தான் வரும். நான் அடுத்ததா அவர்கிட்ட ஃபைவர்லேருந்து உங்களுக்கு அமிச்ச அந்த இமெயிலை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க ப்ரோன்னு சொன்னேன். அவரும் அமிச்சாரு. நான் அதை பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு அது நார்மலாக ஃபைவர்லேருந்து வர நோட்டிஃபிகேஷன் கிடையாது. அது ஏதோ ஃபிஷிங் இமெயில்ன்ட்டு. ஃபிஷிங் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் ஸ்கேம். நார்மலாக ஃபிஷிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது தூண்டில போட்டு மீனை பிடிக்கிறது. அதே மாதிரி தான் இந்த ஃபிஷிங். அச்சலாக ஒரிஜினல் மாதிரியே இருக்கிற ஃபேக் வெப்சைட்ஸை யூஸ் பண்ணி அது மூலியமாக ஸ்கேம் பண்ணுறது. அந்த மாதிரி தான் இந்த கேஸில் ஃபைவர் மாதிரியே ஒரு ஃபேக் வெப்சைட் கிரியேட் பண்ணி அந்த லிங்கை ஒரு இமெயில் மூலமாக இவருக்கு அமிச்சிருக்காங்க. அண்ட் அந்த இமெயிலேயே உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டர் வந்திருக்கு அப்படின்ற சந்தோஷத்திலேயே அவரும் வேற எதையும் யோசிக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ண ஃபைவர் மாதிரி ஒரு ஃபேக் வெப்சைட் ஓபன் ஆகி அவரோட பேங்க் டீடைல்ஸ் அண்ட் கார்டு டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருக்கு. அவரும் பேமெண்ட் வெரிஃபிகேஷன் தானே அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டாரு. இது மாதிரி இவர் ஒருத்தர் மட்டும் இல்ல, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க எப்பவுமே புரிஞ்சுக்கணும். ஃபைவர்ல இருந்து ஒரு ஆர்டர் உங்களுக்கு வருது அப்படின்னா அது அந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே தான் வருமே தவிர தனியா இமெயில்ல எதுவும் வராது. அண்ட் யாராவது பையர்ஸ் உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்க இமெயில் அட்ரஸோ இல்ல ஃபைவருக்கு வெளியே நம்ம பிசினஸ் பண்ணலாம், இந்த டெலிகிராம் ஐடியில் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலோ தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. நானும் பல தடவை எல்லா ஃபைவர் வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன், ஃபைவர் தாண்டி வெளியில கான்டாக்ட்ஸ் வச்சுக்கிறது சேஃப் கிடையாதுன்ட்டு. அதனால இனிமையாவது பையர்ஸ் யாராவது உங்களுடைய டெலிகிராம் ஐடி கேட்டாலோ இல்ல வாட்ஸ்அப் நம்பர் கேட்டாலோ இல்ல இமெயில் கேட்டாலோ தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு ஆர்டர் வரப்போகுது அப்படின்னா 99% பையர்ஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபைவர்ல மெசேஜ் பண்ணுவாங்க, அந்த ப்ராஜெக்ட்ஸை பத்தி பேசுவாங்க. அதுக்கப்புறமா தான் ரெண்டு சைடும் ஓகேனா அந்த பையர் ஃபைவர்ல ஆர்டரை பிளேஸ் பண்ணுவாரு. உடனே உங்களுக்கு உங்களுடைய மொபைல் ஆப்லயும் ஃபைவர் வெப்சைட்லயும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மாதிரி வரும். அண்ட் தென் மெயிலையும் இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அதுக்கப்புறமா அந்த ஒர்க்கை நீங்க பண்ணிட்டு ஃபைவர் பிளாட்ஃபார்ம்ல தான் நீங்க அதை சப்மிட் பண்ணணும், தனியா இமெயிலில் அனுப்பக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஒர்க்கை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பையர் 3 நாளைக்குள்ள உங்களுக்கு ஆர்டர் கம்ப்ளீட் கொடுப்பாரு. அப்படி ஒருவேளை 3 நாளைக்குள்ள அவர் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆர்டர் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறமா தான் அந்த ஆர்டருக்கான அமௌண்ட் உங்கள் ஃபைவர் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபைவர் எப்போவுமே ஒவ்வொரு ஆர்டருக்கும் 20% கமிஷன் பிடிச்சிட்டு தான் மிச்ச காசு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஒர்க்குக்கு உங்களுக்கு $100 பையர் தராரு அப்படின்னா 20% அதாவது $20 கமிஷனாக ஃபைவர் எடுத்துக்கிட்டு மிச்சம் $80 தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஒன்ஸ் உங்கள் ஃபைவர் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பேபால் மூலியமா அந்த அமௌண்ட்டை உங்கள் பேபால் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் அதிலிருந்து 3 பிஸ்னஸ் டேஸ்க்குள்ளேயே உங்கள் US$ ருப்பியா மாறி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இதுதாங்க எக்ஸாக்ட் ப்ராசஸ். இதை நான் ஆல்ரெடி ஃபைவர்லேருந்து எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்றத லைவாவே பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃபைவர் பத்தின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கும்னு நம்புறேன். அடுத்ததா ஒரு புக் சம்மரி வீடியோவில் நம்ம சந்திப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி வரும்.